இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதாவது மாரியம்மாள் அப்படின்னு சொல்லி ஒரு லேடிக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. மருமகள் என்ன பண்றாங்கன்னா, அதாவது அந்த லேண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பேருக்கு எழுதி வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 2 பேரையும் சேர்த்து வச்சுங்க ஐயா. அனுப்பி வச்சு ஒரு 10-15 நாள்ல இந்த சம்பவம் நடக்குது. உண்மையில 6 மணிக்கு உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. அழுதுட்டே இருக்கும்போது அந்த சமயம் அந்த மாமியார் மாரியம்மாள் வராங்க. அதாவது பையனோட அம்மா வராங்க. பையனோட அம்மா வரும்போது ஏம்மா அழுதுட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, உங்க பையனை நான் கொன்னுட்டேன். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். வரலாறாய் மாறிய வழக்குகளில் வழக்கறிஞர் நதியா அவர்கள் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடந்த பல வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளில் கொடுக்கப்படுற நீதி பற்றியும் ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு வழக்கு பற்றியும் அதுக்கு கிடைத்த தீர்ப்பை பற்றியும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேடம். இன்னைக்கு எந்த வழக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வழக்கு வந்து தமிழகத்தில் நடந்த வழக்கு. அதாவது சேலத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அதாவது மாரியம்மாள் அப்படின்னு சொல்லி ஒரு லேடிக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்க, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மாரியம்மாள்ங்கிறவங்க வந்து 2014 இந்த சம்பவம் நடக்குது. 16 வருஷத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு கிராமத்தில் இருக்காங்க. 2 பேருக்குள்ள வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பையன், ஒரு பெண் குழந்தை, 2 பேர் பிறந்து 2 பேரும் நல்லா இருக்காங்க. இந்த செங்கோட்டையன் என்னன்னா ஒரு பழ வியாபாரி. அவர் வந்து ஒரு பழ வியாபாரி. அந்த மனைவி பேரும், அது அந்த ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, அவங்க பேரும் மாரியம்மாள். இறந்தவரோட அம்மாவோட பேரும் மாரியம்மாள். 2 மாரியம்மாள் இருக்காங்க. இப்போது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனியாக ஒரு குடிசை வீட்டில் வாழ்கிறாங்க 2 குழந்தைங்களோட. இந்த மாரியம்மாளோட அம்மா வீடு வந்து இந்த மாமியார் வீட்டிலேருந்து, மாமியார் வீடுனா மாமியார் ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. என்ன ஆகுதுன்னா, 2 பேருக்குள்ள 14 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்குள்ள சில சண்டைகள் வருது. 16 வருஷத்துக்கு அப்புறம் சில சண்டைகள் வருது. அப்போ என்னன்னா, இவங்க கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அம்மா வீட்டுக்கு போன உடனே அம்மா வந்து என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா வீட்டிலே இருக்காங்க. இப்போ இந்த மாமியார் மாரியம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, என் மருமகனையும் என் மகனையும் சேர்த்து வைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சண்டை பிரச்சனை எதனால் வந்தது அப்படின்னா, அதாவது இந்த மாமியார் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து இருக்கு. இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, அதாவது இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் மாரியம்மாள் மருமகள் என்ன பண்றாங்கன்னா, அதாவது அந்த லேண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பேருக்கு எழுதி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டதா, அதனால அவங்க கோச்சுக்கிட்டு போனதா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்க ஐயா, நான் வந்து எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்துட்டு ஒரு 6 மாசத்துல என்னோட நிலத்தை வந்து என் மகன் பேருக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பேசின உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு 2 பேருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு அனுப்பி வச்சு ஒரு 10-15 நாள்ல இந்த சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் விடிய காலையில் 6 மணிக்கு மாரியம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு வாசலில் அந்த குடிசை வீட்டு முன்னாடி இந்த திண்ணை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த திண்ணையில் 6 மணிக்கு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த சமயம் அந்த மாமியார் மாரியம்மாள் வராங்க. அதாவது பையனோட அம்மா வராங்க. பையனோட அம்மா வரும்போது, ஏம்மா அழுதுட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பையனை நான் கொன்னுட்டேன், உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பையன் கூட்டிட்டு வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதா வந்து வழக்கில் சொல்லப்படுது. அப்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஓடி போய் உள்ளே பார்க்குறாங்க. உள்ளே பார்க்கும்போது அவங்க பையன் வந்து அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதாவது புலம்புறாரு, அழுகிறாரு, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அழுகிறாரு. உடனே இந்த அம்மா போய் என்ன பண்ணுறாங்கன்னா, பையனை அப்படியே தூக்குறாங்க. தூக்கி தண்ணி கொடுக்கறதுக்காக தூக்கி தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கத்துறாங்க, யாராவது காப்பாற்றுங்க, என் பையன் இப்படி ஆயிட்டான்னு ரொம்ப கத்தி அழுகுறாங்க. அழுகும் போது என்ன ஆகுனா, அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இறந்தார் இல்லையா, அவருக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. இந்த அம்மாக்கு மகள் பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்க ஓடி வந்து பார்க்குறாங்க. ஓடி வந்து பார்த்தோன்னே அண்ணன் இறக்குற ஸ்டேஜில் இருக்காரு, இப்படி கொலைப்பட யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ்லேருந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே அவர் இறந்துடுறாரு.
இப்போது இது வந்து கோர்ட்டுக்கு கேஸ் வருது. கேஸ் வரும்போது மாரியம்மாள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மாரியம்மாள் தானாகவே வந்து, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணதாக வந்து வழக்கில் கொண்டு வராங்க. அப்போ கோர்ட்டில் கேஸ் வரும்போது ஃபஸ்ட்டு சாட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மாள். மாரியம்மாள் யாருன்னா மாமியார் தான் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அவர் இறந்துருந்தது. ஸோ பார்க்கும்போதுட்டு மாமியார் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நான் வந்து அந்த பக்கமாக காலையில் வந்துட்டு இருந்தேன், என் மகன் வீட்டு பக்கமாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்னோட மருமகள் வந்து வீட்டு வாசலில் உட்காந்துருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க, உங்கள் பையனை நான் கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மருமகள் தரப்பில் நான் வந்து அதுக்கு 8ஆம் தேதி சம்பவம் நடக்குது காலையில், 7ஆம் தேதியே வந்துட்டு நான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் கிளம்பி போயிட்டேன், என்னோட மகனும் மகளையும் கூட்டிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் அவங்க தரப்பில் சாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மருமகள் சைடில் ஒரு 4 சாட்சிகளை ஏற்றுறாங்க. அதாவது அந்த மருமகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நபரும் ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேரையும் கூண்டில் ஏற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தேதியில் வந்து இந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீடு தான், இங்கே தான் இருந்தாங்க, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இங்கே தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் 2 பேரும் சாட்சி சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, இந்த 2 குழந்தைகள் இருக்கு இல்லையா, இவங்களும் வந்து அம்மாக்காக சாட்சி சொல்கிறாங்க. என்னென்னா, என்னோட அம்மாவும் நானும் வந்துட்டு அங்கே தான் இருந்தோம், எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்தோம், அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் தான் இருந்தோம், அதுக்கு முன்னாடி நாளே நாங்கள் எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த 4 சாட்சிகளும் என்னென்னா, இவங்க வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல தன்னோட கணவரோட இல்லை அப்படின்ட்டு இவங்க ப்ரூஃப் பண்ணுறாங்க. இப்போது விஏஓ கிட்ட இவங்க கன்ஃபெஷன் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா, அதாவது அந்த தன்னுடைய கணவர் வந்து தினமும் குடிச்சிட்டு தன்னை போட்டு அடிக்கிறதாகவும், 2வது குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை என்னோட இது கிடையாது, இது வேற யாருக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறதாகவும், தினமும் சண்டை நடக்கிறதாகவும் வந்து அவங்க சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து விடிய காலில் 3:30 மணி வரைக்கும் அவர் குடிச்சிட்டு ஒரே கத்திக்கிட்டே இருந்துட்டு இவங்களை அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினதாகவும், இவங்க அடிக்கிறாங்கன்றதுக்காக ஓடி போயிட்டு ஒரு குடிசைக்கு பின்னாடி ஒரு டார்க்கான பிளேஸில் ஒளிஞ்சுக்கிட்டாதாகவும், அதுக்கப்புறம் ரொம்ப இவர் கத்திக்கிட்டு சண்டை போட்டே இருக்கிறது தொல்லை தாங்க முடியாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த அறுவடை பண்ணுவாங்க இல்லையா கத்தி, அந்த கத்தி எடுத்து அவர் கைத்துக்கட்டில் படுத்துட்டு இருக்கும்போது அதை வச்சு அவரோட கழுத்தை அறுத்து அவர் இறந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க கன்ஃபெஷன் கொடுத்துருக்காங்க. இறந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்துட்டு 3:30 மணிக்கு சம்பவம் நடக்குது, 6 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு அவங்க அம்மா வந்த பிறகு உங்கள் பையன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாரியம்மாள், அதாவது இந்த மருமக சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எனக்கு சம்பவம் நடந்ததாக வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க, சொன்ன பிறகு தான் நான் அங்கேருந்து கிளம்பி என்னோட பக்கத்து வீட்டுக்கார வண்டியில் கூட்டிக்கிட்டு டிவிஎஸ் எக்ஸலில் கூட்டிக்கிட்டு 2 பசங்களையும் உட்கார வச்சுட்டு நான் இங்கே வந்து பார்க்குறேன், எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இவங்க சொல்கிறாங்க இவர் வந்து ரொம்ப குடிகாரரு, ரொம்ப குடிப்பாருன்னு. ஆனால் வந்து இந்த மாரியம்மாள் சைடில், அவங்க மாமியார் சைடில் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. அதாவது சாட்சியை ஏற்றி கிராஸ் பண்ணும்போது உங்கள் பையன் வந்து கொடுமைப்படுத்தினாரா அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து ஆமாம் என்னோட பையன் வந்து கொடுமைப்படுத்தினாரு மருமகளை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புலையும் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா சைடையும் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு லோயர் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, மாரியம்மாள் தான் இந்த கொலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மாக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்றாங்க. லைஃப் சென்டென்ஸ்னால் அதாவது ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. ஹைகோர்ட்க்கு அப்பீலுக்கு வருது. ஹைகோர்ட்க்கு அப்பீலுக்கு வரும்போது இதே தரப்பு வாதங்களை 2 தரப்புலையும் சொல்கிறாங்க. அதாவது 2 தரப்புலன்னா மாரியம்மாளுக்கு ஒரு அட்வொகேட்டும் போலீஸ் சைட்லேருந்து வந்து கவர்மெண்ட் அட்வொகேட்டும் வாதாடும் போது ஜட்ஜஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த அம்மா வந்து அதை விஏஓ கிட்ட இவங்க கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிளட் ஸ்டெயின் சொல்லுவாங்க. பிளட் ஸ்டெயின்னா என்னென்னா, இவங்களோட புடவையில் வந்து அவரோட ரத்தக்கரை இருக்கும். அப்போ இவங்க தான் அந்த சம்பவத்தை செஞ்சாங்கன்றதுக்கு அது ஒரு சாட்சியாக இருக்கும் அப்படின்னு அதை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டில் இருக்கு இல்லையா, அந்த சாட்சிகள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. கைத்து கட்டிலில் வந்து அந்த ரோப், அதாவது கயிறில் வந்து ரத்தப்படிஞ்சிருக்கும், அது இவர் அப்போ கட்டியிருந்த லுங்கி, அதுக்கப்புறம் அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த கத்தி வச்சு அறுக்கிறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இவரோட அந்த ரத்தமும் மேட்ச் ஆகிருக்கு, அப்போ இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்புறம் கைரேகைகள், இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து
மேபி இதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கும் வராங்க. அதாவது அவங்களுக்கு இந்த மாரியம்மாள் இருக்காங்க இல்லையா, இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர், அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு குழந்தை வந்து, ஒரு பையன் வந்து 11th படிக்கிறான், இன்னொரு பெண் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அதாவது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தைங்க சொல்லுதுங்க, எங்கள் அப்பா வந்து ரொம்ப லிக்வருக்கு அடிக்ட்டு, அதாவது ரொம்ப குடிப்பார், தினமும் எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணுவார், எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப சண்டை வரும், எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது இதையுமே பார்க்குறாங்க. அப்போ ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 2 குழந்தைங்களும் சொல்கிறாங்க அவர் லிக்வருக்கு அடிக்ட் ஆகி தன்னுடைய அம்மாவை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறதா. அதுவும் இல்லாமல் இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை நைட்டெல்லாம் அவரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்த அறுவடை பண்ணுற அந்த கத்தி எடுத்து கட் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடலை, வெளியவே உட்காந்து தன்னோட தப்பை உணர்ந்துட்டு மாமியார் வந்தோடனே உங்களோட பையனை நான் வந்து கொன்னுட்டேன், என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்தினாரு, அதனால் என்னை தற்காத்துக்கிறதுக்காக நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிறதையும் கன்ஃபஸ் பண்ணிவிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டுட்டு போகிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க வந்து எந்த ஒரு இன்டென்ஷனோட அவரை கொல்லணுன்ற ஒரு ப்ரீ பிளானோட கொல்லலை, தன்னை தற்காத்துக்கிறதுக்காக கொண்டுட்டாங்க. இன்னொன்று அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து நம்ம ஆயுள் தண்டனை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இது நாள் வரைக்கும் அவங்க கழிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தண்டனையை வந்து கழிச்ச மாதிரி காமிச்சு இவங்களை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. இந்த வழக்கை பார்க்கும்போது மாரியம்மா அவர்களோட தண்டனை குறைக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் அவங்க இவ்வளோ நாளாக அனுபவிச்ச பல துன்பங்களோட விளைவு தான். அவங்க எதுவும் பிளான் பண்ணல, யதார்த்தமாக அவங்கள தற்காத்து கொள்ள தான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த தண்டனை குறைப்பு நியாயமானதாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்க. நீதிபதி அவர்களும் அதுதான் பார்த்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு வழக்கிலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.